வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, ரெண்டையும் க்ரஷ் பண்ணிக்கணும். தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு, வரமிளகா, 300 கிராம் பீட்ரூட் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். 1/4 கப் சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கு. குக்கரில் ஊறின துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். கலந்து விட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா தக்காளியும் பருப்பும் மசிஞ்சிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கொதிக்க விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுடலாம். தாளிச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு, கிள்ளி வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணி வச்ச பூண்டும் சோம்பும் சேர்த்துக்கலாம். பூண்டு செவக்கணும். நான் பெருங்காயம் சேர்க்கலை, சாம்பார் பொடியில் பெருங்காயம் இருக்குது. கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம். பூண்டும் சோம்பும் சேர்த்து தாளித்து பீட்ரூட் சாம்பார் ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.